வணக்கம் மச்சீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேங்க. யூடியூப் டுட்டோரியல் சீரிஸ் தமிழ் 2022 எபிசோட் 63 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு யூடியூபருமே கீவேர்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியல, அண்ட் அதை எங்கேருந்து கரெக்டாக எடுக்கிறது அப்படின்றதும் தெரியல. அது ரொம்ப சிம்பிளாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலை பற்றி பார்த்துருவோம் மச்சீஸ். சேனலோட பேர் ஊரான் ரிட்டர்ன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து திரும்பவும் சொந்த ஊருக்கே வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பழமையான விஷயங்கள், இயற்கையான விஷயங்களை பற்றி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது. அவங்க சேனலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய கண்டென்ட் ஐடியாஸ், வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட முழு சப்போர்ட்டையும் கொடுங்க மச்சீஸ். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேனலை நம்ம சேனலில் நீங்கள் பே பண்ணி, அதாவது பணம் கட்டி ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 9791553680 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன ப்ரோ, பணம் கட்டினா தான் ப்ரொமோட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இலவசமாகவும் நான் சேனல்ஸை ப்ரொமோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் சொன்ன விஷயங்களை கரெக்டாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலில் இலவசமாகவும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கீவேர்டு அப்படிங்கிறது ஒரு யூடியூப் வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுற கீவேர்ட்ஸை பொறுத்து தான் அது எந்தளவுக்கு ரீச் ஆகுது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம கரெக்டான வீடியோஸ்லாம் ஃபார்ம் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வேறு லெவலுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும். ட்ரெண்டிங் ஆகுறது கூட நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் மொக்க கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு சுத்தமாக பெர்ஃபார்ம் பண்ணாது. ஸோ அது ஏன் எதனாலங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூடியூப்பில் எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த கீவேர்டு அப்படிங்கிறதே வந்துட்டு கரெக்டான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரியல. ஸோ என்ன நினச்சிக்கிறாங்க, டேக் செக்ஷனில் நம்ம கொடுக்குறது மட்டும் தான் கீவேர்ட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் அது வந்துட்டு கிடையாது. ஒரு வீடியோ நீங்கள் எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ், இப்படி 3 விஷயம் வந்துட்டு இருக்குது. இது 3ல் நீங்கள் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் எல்லாமே கீவேர்ட்ஸ் தான். ஸோ இந்த 3த்துலேயுமே வந்துட்டு நல்ல சர்ச்சபிள் கீவேர்ட்ஸ், ரேங்கிங் கீவேர்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஏற்ற ட்ரெண்டிங்கான கீவேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபார்ம் பண்ணி தான் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனை எழுதணும். நீங்கள் 10 பக்கத்துக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது முக்கியம் கிடையாது. அதில் அந்த வீடியோக்கு ஏற்ற தேவையான பெஸ்ட் கீவேர்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதுதான் மெயின். அதே மாதிரியே அந்த டைட்டில், அந்த வீடியோட டைட்டில்லையும் சேம் கீவேர்டு வந்துட்டு இருக்கணும். அந்த வீடியோக்கு ரிலேட்டடான டாப் சர்ச்சபிள் கீவேர்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும். அதே மாதிரியே டேக்ஸ்லேயும் வந்துட்டு கீவேர்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும். ஸோ கீவேர்டை பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் கீவேர்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் கீவேர்ட்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு கீவேர்டு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும், நாளைக்கு வேறு கீவேர்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் என்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த கீவேர்டு அப்படிங்கிறது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் 3த்துலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. எல்லாமே கீவேர்டு தாங்க. இப்போ டைட்டில் எப்படி கொடுக்குறது, டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறது, டேக்ஸ் எப்படி கொடுக்குறதுலாம் பழைய எபிசோட்ஸ் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் போய்ட்டு பாருங்கள். இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோஸ்லாம் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மஸ்டான ஒரு விஷயம். கண்டிப்பாக வந்துட்டு அந்த வீடியோக்கு ரிலேட்டடான கீவேர்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டது கொஞ்சமாவது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கீவேர்ட்ஸே இல்லாமல் ஒரு வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணி எந்த ஒரு பயனும் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்குவாங்க மச்சீஸ். ஸோ இப்போ கீவேர்ட்ஸை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போது டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஒரு பார்ட் வந்துட்டு ஒரு கிளிக் பிட்டாகவும், இன்னொரு பார்ட் வந்து சர்ச்சபிள் கீவேர்டாகவும் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சேம் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா சர்ச்சபிள் கீவேர்ட்ஸ் நிறையா இருக்கணும். டேக்ஸ்லையும் வந்துட்டு சர்ச்சபிள் கீவேர்ட்ஸ் நிறையா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த கீவேர்ட்ஸ் கொடுக்குற விதம் என்ன வேறு வேறு மாதிரி இருக்கலாம். டைட்டிலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பார்ட்டு, நடுவில் ஏதாவது ஒரு சிம்பிள், அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கீவேர்டை கொடுப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி நீங்கள் எழுதுவீங்க, அதில் கீவேர்ட்ஸ் இருக்கணும். அண்ட் ஹேஷ்டேக் கொடுக்குறீங்க இல்லையா, அதில் கீவேர்ட்ஸ் இருக்கணும். ஸோ ஹேஷ்டேக் எப்படி கொடுப்பீங்க, ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் கொடுக்குற கீவேர்டுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் தான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பீங்க. ஸோ அதுவும் கீவேர்டு தான், பட் ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் கொடுப்பீங்க. அண்ட் டேக்ஸில் வந்துட்டு நீங்கள் எப்படி கீவேர்ட்ஸ் கொடுப்பீங்க, ஒரு சர்ச்சபிள் கீவேர்டு கமா அடுத்த கீவேர்டு கமா இப்படி வந்துட்டு நீங்கள் கொடுப்பீங்க. ஆக மொத்தம் நீங்கள் இது 3லையுமே வந்துட்டு அந்த வீடியோக்கு ரிலேட்டடான டாப் கீவேர்ட்ஸ் வந்துட்டு கொடுத்தே ஆகணும். ஓகேங்களா? இப்போ இந்த கீவேர்ட்ஸை எங்கேருந்து எடுக்கிறதுன்னு சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். 2 விஷயம். ஃப்ரீயாக எடுக்கிறது, பணம் கட்டி எடுக்கிறது. ஸோ ஃப்ரீயாக எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா யூடியூப் அண்ட் கூகுளில் நான் சொல்லுவேன். ஸோ யூடியூப் அப்ளிகேஷனை போயிட்டு நீங்கள் எந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக நீங்கள் கீவேர்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக எப்படி வந்து ஒரு வியூவை சர்ச் பண்ணுவாங்கன்றது நீங்களே யோசித்து டைப் பண்ணுங்கள். எப்படிலாம் சர்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த லிஸ்ட் வந்துட்டு வரும். அதில் டாப் 3 கீவேர்ட்ஸ், ஃபஸ்ட்டு 3 கீவேர்ட்ஸ் வந்துட்டு பெஸ்ட்டு கீவேர்ட்ஸு, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 2வது விஷயம் அப்படின்னா கூகுள். கூகுளில் எல்லா மொபைல்லையுமே இருக்கும், இல்லை நீங்கள் பிசி கூட யூஸ் பண்ணி
பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு என்ன வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக ஜஸ்ட் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க, நிறையா கீவேர்ட்ஸ் வரும். அதில் டாப் 3 கீவேர்ட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். அண்ட் இன்னும் நிறையா வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப் அண்ட் கூகுளே வந்துட்டு போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பணம் கட்டி கீவேர்ட்ஸை எப்படி எடுக்கிறது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. ஸோ டியூபட்டி, விட்ஐக்யூ இந்த மாதிரியான ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் டியூபட்டி அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கும் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு. ஸோ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 150 ரூபாயிலேருந்து 250 ரூபாக்குள்ளே சம்திங் பணம் கட்டுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி நீங்கள் பணம் கட்டினீங்க அப்படின்னா டெய்லி வந்துட்டு நிறைய டாப் கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறீங்களோ அதோட ஹிண்ட்டை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். அதுக்கு ஏற்ற பெஸ்ட்டு கீவேர்டை அதிகமாக ரேங்கிங்கில் இருக்கிற கீவேர்ட்ஸ் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துரும். அந்த டியூபட்டி அப்ளிகேஷன் வந்துட்டு வெப்சைட்லேயும் வந்துட்டு இருக்குது. ஸோ வெப்சைட் போயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆக மொத்தம் நீங்கள் ஃப்ரீயாகவும் கீவேர்ட்ஸ் எடுக்கலாம், பணம் கட்டியும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கூகுள், யூடியூப் அப்ளிகேஷன் இதில் இருந்துகிட்டே வந்துட்டு கீவேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுவே போதுமானது. கொஞ்சம் டெவலப் ஆகிட்டீங்க, நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கீவேர்ட் ஜென்ரேட்டர் அப்ளிகேஷன்ஸ் பே பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். டியூபட்டி அப்ளிகேஷன் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, இல்லைனா அந்த டிஸ்லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா மேக் பண்ணுறதுக்கு. ஸோ see you next video மச்சீஸ். Until then, bye from Baba. Bye.